வந்துட்டான்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க இன்னைக்கு செம்ம ஜாலியாக டேவை என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. யாருக்குதான் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பிடிக்காது? குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இது ஒரு குட்டி கேஃபே. அங்க வந்து நிறைய ஏரோப்ளைன்ஸ் நிக்கிறதுக்கு இடம் இருக்கும். பெரிய ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் வராதுங்க. குட்டி குட்டி இந்த கிளைடர்ஸ் இருக்கும்ல, அது வரும். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் வரும். நம்மளுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணிட்டு நம்மள கூட ரைட் எல்லாம் கூட்டிட்டு அந்த சைடு போனா பக்கத்துல போய் பார்க்கலாம். ஆனா சும்மா இதுதான் போட்டிருக்காங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் ஓடிடாதப்பா. நம்ம ஊர்ல எல்லாம் இப்படி இத்தனோண்டு இப்படி போட்டு வச்சா குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பா ஓடிடும்ல. இவ்வளவுதான். இந்த போர்டு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு. இந்த போர்டு இது நாம குழந்தைங்கலாம் என்ன பண்ணிருக்கோம் இந்நேரத்துக்கு? ஓடி அக்க விளையாடிட்டு இருந்திருக்கோம் இல்ல? ஹாய் ருத்வி, சே ஹாய். ஏரோப்ளேன் பார்க்க வந்துட்டு ஹாய் சொல்லிட்டே இருக்கோம். Shut up your mouth. அப்படி போயிடுச்சு. இப்படி ஒரு அந்த லைன்ல போ. ஓ, இந்த லைன்ல டிராஃபிக்காவா இருக்கு. ஆஹா, அண்ணனுக்கு என்ன அறிவு? இன்கமிங் அது அவுட் கோயிங் போல இருக்கு. ஏன்னா போற இந்த இப்போ ஒண்ணு போச்சு இல்ல, இப்படி போறது உள்ள போறதா போகுது. வெளியில போற ரெண்டு ஃளைட்டுமே அதுல இப்படி தான போச்சு. ஒண்ணு அது அங்கேயே போச்சு. அது அங்க தான் போச்சு. அங்க இன்னொரு ஏரோப்ளேன் போகுது. அங்க பாரு கிளம்புது. சவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. டேக் ஆஃப்க்கு லேண்ட் பண்ணும்போது ஸ்லோவா வரும். சம சவுண்ட். தூரமா அங்க போய் டேக் ஆஃப் ஆகுது. அந்த இடத்துக்கு போயிட்டு தான் இதா இடம் ஆகுது பாருங்க. இதுல கண்ணாடி எல்லாம் எப்படிப்பா கையில துடைப்போம், அந்த மாதிரி அவர் அங்க கையில துடைச்சிட்டு இருக்காரு அந்த ப்ளூ கலர் ஏரோப்ளேன். அது கால் இல்லப்பா. அங்க பாருங்களேன், கண்ணாடி எல்லாம் அப்படியே கையில துடைச்சிட்டு இருக்கு. இப்பதான்ப்பா நான் ஏரோப்ளேன் கண்ணாடியை கையில துடைப்பாங்கன்னே பாக்குறேன். டிக்கெட் எவ்வளவு வருது என்னன்னு பாக்கலாம். பாருங்க, அவர் தெரியுதா? அந்த ப்ளூ தெரியுதா? ஆமா, அவர் பாருங்களா கண்ணாடி எப்படி இருக்கு. அதுதான் அவரோட சைக்கிளா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஓபன்ல இருந்துச்சு. அவர் காத்து வரட்டும்னு ஓபன் பண்ணி ஓட்டிருப்பாரு. சூப்பர் அப்ப. அப்படிதான் நினைக்கிறேன். என்ன லைட்டா வேற ஏதாச்சும் காத்து நேரம் அந்த அக்கா அதுலதான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. Too many use the same set. அதனாலதான் டேக் ஆஃப் அந்த பக்கம் வச்சுட்டாங்க. ஏன்னா டேக் ஆஃப் இந்த பக்கம் வச்சா குழந்தைகளுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் வரும்போது அவங்க ஸ்லோ பண்ணி தான் இறக்குறாங்க. அப்படியே போது சூப்பரா இருக்குல்ல. ஓ, அது சமயம் இங்கே ஏறிடுச்சுல்ல. அங்க தூரத்துல உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தெரியுதா? அதை பார்க்கதாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். யாரோ வந்து ஹெலிகாப்டர் நிறுத்திட்டு சாப்பிட போயிருக்காங்க. நாம போய் அதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டர்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம். இங்க ஃபுல்லா பிக்னிக் ஏரியாங்க. அங்கங்க உட்காந்து பிக்னிக் பண்ணிட்டே நம்ம ஹெலிகாப்டர் பார்க்கலாம். ரொம்ப நல்ல அழகான இடம். ஏய், பெட்ரோல் நீ போடக்கூடாது. இங்க வா, க்ளோஸ் பண்ணிடு. அனுஷ் நீங்க நில்ல, போட்டோ எடுக்கலாம். வா மகேஷ், you come. Take Ruthvi. Yes, I will take. ஓ அப்பா, அனுஷ்மா ஹெலிகாப்டர் போட்டோ எடுத்துடலாம். அப்ப நம்ம வீட்ல போய் டிவில போட்டு பார்க்கலாம். அங்கிள் இப்ப தூக்குவாங்க. அக்கா வர. வாங்காம போறதே இல்ல. அல்லாஹ் குட்டாத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏமாத்துற வாங்குறீங்களா? ஆமா, அந்த இது ஃளைட் மடங்கிரோம்ல. பெண்ட் ஆயிடுச்சுனா கூட என்னால ஃப்ளை பண்ண முடியாது. எஸ். ஏதோ கார் பார்க்கிங் பண்ற மாதிரி அங்கங்க ஹெலிகாப்டரும் இந்த ஃளைட்டையும் பார்க்கிங் பண்ணிட்டு சாப்பிட போயிடுறாங்க. இந்த ஹெலிகாப்டரை நம்ம நிறுத்தினது தப்பா போச்சுடா. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு நம்ம அதெல்லாம் பப்புக்கமா. ஆமா, இல்லாட்டி ஃப்ளை பண்ணும்போது அவங்க விழுந்துட்டாருன்னா அவரு. ஏன்னா ரோடா பிரேக் போட்டு இருக்கு. இவர் தான் அந்த ஹெலிகாப்டரோட ஓனர். இவர் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆக போகுது. அதனால அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறாருங்க. ஏன்னா நம்ம குட்டீஸ் அதுல பூந்து விளையாடிட்டாங்க. ரெட் கலர் அது அதான் ஏதோ சிக்னல் போடுறாங்க. சிக்னலா? நைட் டைம் லைட்ஸ் ஆன் பண்ணி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க இருந்து ஜூம் பண்ணி பார்த்தா பாருங்க தெரியுது. சிக்னலா? அது ஏதோ பெஞ்ச் மாதிரி இருக்கு. இந்த ஏரோப்ளேன் எடுத்துட்டு வரவங்கலாம்
பார்க் பண்ணிட்டு அங்க உட்காந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. உட்காந்து எவ்வளோ அழகு. இது புது ஃப்ளைட். எல்லாம் லஞ்சுக்கு இங்க வந்து நிறுத்திட்டு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போவாங்க. இந்த டவுன் பஸ் பார்க்கிங் மாதிரி. ஓ எஸ் எஸ் சாரி. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெலுங்குக்காரங்க. ஆனா நான் அவங்க கிட்ட தமிழ்ல பேசிட்டேன். அவங்க அத்தங்கால எது கீழே போட அனுஷ், கல்ல வீசக்கூடாது. ஏரோப்ளேன் மேல எங்கேயாவது வீசிட்டான்னு வச்சுக்கோங்க, அது இருக்கிறதே தகர மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அது ஓட்டையாயிடும். அது ரொம்ப லைட். குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் தாங்க ஜாலியா எல்லாம் பிக்னிக் போக முடியும். அதுக்கப்புறம் என்ன, வீட்டுல குழந்தைங்களை மேய்ச்சிட்டு இருப்போம், அங்க கூட்டிட்டு போய் அங்க மேய்ச்சிட்டு இருப்போம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தாங்க அமைதியா உட்காந்து ஏரோப்ளேன் எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்பா குட்டீஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நீங்களும் இதே பாடுதான் படுறீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு குட்டி கிளைடர் ரைடோட இந்த டே முடிஞ்சிச்சு. டே முடியல. அடுத்தது நம்ம எங்க போறோம்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ இப்பவே ரொம்ப பெருசா போயிடுச்சு. நாங்க போற வழியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்க பாருங்க. அடுத்தடுத்தது இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வீடுகளாம் தான்ப்பா இங்க பயங்கரமா இருக்குல்ல. வீடுகளாம் அழகழகா இருக்குப்பா. குட்டி குட்டி வீடுகளா, சிம்பிளா. சின்ன வீடு, ஆனா இங்க எல்லாம் விவசாயிக வீடு மாதிரி இருக்கு இல்ல. பீஸா சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்க்க போலாம். ஓகே, எல்லாம் சின்ன சின்ன வீடு, எல்லாம் விவசாயிகளோட வீடு. நம்ம ஊர் விவசாயிக வீடெல்லாம் எப்படி இருக்கு, இவங்க விவசாயி வீடெல்லாம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஃபார்மர்ஸ் வீடுல. டியூக்ஸ் பிஸாரியா ரெஸ்டாரன்ட் இதுதான் காமிச்சது ஃபர்ஸ்ட். டியூக்ஸ் பிஸாரியா இல்லப்பா, நம்ம ஊர் விவசாயி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த ஊர் விவசாயி வீடெல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு. ஃபாரஸ்ட் வீடு. எல்லார் வீட்லயும் இங்க மேண்டட்டரி. எல்லார் வீட்லயும் இந்த சைடு பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்ல, அந்த ட்ரக் இல்ல, அது என்னப்பா அது பேரு, டிராக்டர். இந்த சைடுல எல்லார் வீட்லயுமே டிராக்டர் இருக்கு, ஒரு டிராக்டர். அது கொஞ்சம் அந்த சைடு, அந்த கடல் சைடுலாம் போயிட்டா இந்த சைடு எல்லார் வீட்லயுமே இது வச்சிருக்காங்க. பீச் சைடுலாம் போயிட்டா அந்த க்ரூஸ், அது என்னது, யாட்ச். ஆமா, அந்த ஒரு குட்டி போட் அது வச்சிருக்காங்க. பெரிய பாண்ட். அனோஷ் பாண்ட் வருதுடி குட்டு. நல்ல விவசாயிக வீடு. கண்டிப்பா ஒரு டிராக்டர் வேற வச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பான் இதுலதான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு சர்ச் உள்ள இருக்கு. கிரிக்கெட் விளையாடணும்னா இங்க இருந்து 1 மணி நேரம் போகணும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இங்க வந்து யாராவது கிரிக்கெட் விளையாட வேற அங்க போவாங்களா? இங்கேயே வேலையே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஆமா, வீடு மெயின்டைன் பண்றதுக்கே சரியா இருக்கும் இங்க. நல்ல நீளமான ரோடு. ஃபிஷிங் டெப்ரி. மே 4th என்னமோ நடக்குது. பை பாய். இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அங்க என்னமோ நடக்குதுல, ஏதோ ஈவென்ட்டா ஏதோ